This topic is about three-phase power measurement. Three-phase power measurement. இதில் நம்ம வாட் மீட்டர் யூஸ் பண்ணி பவர் மெஷர் பண்ணலாம். அது வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தோம். பட் த்ரீ ஃபேஸ் பவர் எப்படி மெஷர் பண்ணுறது, இது நம்ம ஆல்ரெடி நீங்கள் சர்க்யூட் தியரி சப்ஜெக்டில் படித்தது தான். பட் லாஸ்ட் இயர் எந்த அளவு கிளாஸ் எஃபெக்டிவாக இருந்ததுன்னு தெரில. பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில். ஒரு த்ரீ ஃபேஸ் பவரை எப்படி மெஷர் பண்ணலாம் வாட் மீட்டர் யூஸ் பண்ணி அப்படின்னா, கன்சிடர் இது வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் லோடு. த்ரீ ஃபேஸ் லோடுனா இட் ஹேஸ் த்ரீ லைன், த்ரீ ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர் ஃபேஸ், அப்புறம் ஒய் ஃபேஸ், இங்கே பி ஃபேஸ். ஓகே, இது வந்து நியூட்ரல். இது வந்து த்ரீ ஃபேஸ் 4 wire சிஸ்டம். ஓகே, இப்போ இது எப்படி இதோட பவர் மெஷர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வாட் மீட்டரில் என்ன சொல்லியிருந்தோம், இட் ஹேஸ் கரண்ட் காயில், பொட்டன்ஷியல் காயில், 2 காயில்ஸ் இருக்கும். ஒரு எலக்ட்ரோ டைனமோ மீட்டர், வாட் மீட்டர் மெத்தடில். ஓகே, இப்போ இந்த ஆர் ஃபேஸ் பவர் இப்போ எக்ஸ்பிரஷனில் பார்த்தோன்னா த்ரீ ஃபேஸ் பவர் இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன், நார்மலாக பவர் ஏசி பவருக்கு ஃபார்மில் வந்து விஐ காஸ் ஃபைன்னு சொல்லுவோம். ஓகே, இங்கே வந்து த்ரீ ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா ஆர் ஃபேஸ்க்கு என்ன சொல்கிறோம், விஆர் ஐஆர். அப்புறம் ஒய் ஃபேஸ் பவருக்கு விஒய் ஐஒய். அப்புறம் பி ஃபேஸ் பவருக்கு விபி ஐபி. இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர்னால் எப்படி எழுதணும்னா V = Vm sin ωt இந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஐ, அதாவது இங்கே ஸ்மால் v ஸ்மால் ஐ யூஸ் பண்ணியிருப்போம், இங்கே கேபிட்டல் V இருக்கும். இதை வந்து மாற்றி எழுதக்கூடாது, இது வந்து ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன். இங்கே வந்து Im sin ωt -5. ஸோ இதோட ஆவரேஜ் பவர் வந்து V × Iன்னு சொல்லுவோம். பட் மேத்தமெட்டிக்கலாக பார்க்கும்போது இது எப்படின்னா VRMS IRMS cos ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் ஃபைனானது ஆங்கிள் பிட்வீன் V வெக்டர் அண்ட் I வெக்டர், அதாவது இந்த ஃபை, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இதில் காஸ் ஃபை இல்லைன்னு சொல்லக்கூடாது. பட் இந்த எக்ஸ்பிரஷனை வந்து எலாபரேட்டாக எழுதணுன்னா இந்த மாதிரி வரும், இதுக்குள்ளே ஃபை இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். எப்படி, அப்போ ஃபஸ்ட்டு வாட் மீட்டர் எடுக்கிறோம். எதுக்கு, இது வந்து ஒரு வாட் மீட்டர் இருக்கும், WR வாட் மீட்டர் இன் ஆர் ஃபேஸ். அப்புறம் இங்கே இது வாட் மீட்டர் எதுக்கு கனெக்ட் பண்ணுறோன்னா ஒய் ஃபேஸ் பவரை கால்குலேட் பண்ணுறதுக்காக. இங்கே வந்து பி ஃபேஸ். ஸோ த்ரீ ஃபேஸ் பவரை யூஸ் பண்ணோம்னா 3 வாட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறோம். இதில் ஆர் ஃபேஸில் ஒன்று, ஒய் ஃபேஸில் ஒன்று, பி ஃபேஸில் ஒன்று. ஓகே, ஃபஸ்ட்டு ஆர் ஃபேஸில் இந்த மாதிரி எம்எல்சிவி இது வந்து WR ஆர் ஃபேஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஒய் ஃபேஸில் இந்த வாட் மீட்டர் எது ரீட் பண்ணுது, ஒய் ஃபேஸ் பவர். ஓகே, நெக்ஸ்ட்டு பி ஃபேஸ் பவர். ஓகே, இப்போ த்ரீ ஃபேஸ் பவர்னால் என்னது, அடிஷன் ஆஃப் WR WY அண்ட் WB, இதானது த்ரீ ஃபேஸ் பவர். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக தெரியும் மிஷின் இந்த மீட்டர்னாலே நிறைய எரர்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து த்ரீ ஃபேஸஸ்க்கு செப்பரேட்டாக 3 மீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, எரர் வந்து நிறையா வரும். ஒவ்வொரு வாட் மீட்டர்லேயும் எரர்ஸ் வரும். ஸோ இது 3 வாட் மீட்டரும் ஆட் பண்ணும்போது எரர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஜஸ்ட் மேனிப்புலேட் பண்ணுறோம். மேனிப்புலேட் பண்ணி instead of using 3 watt meters, just by using 2 watt meter, the three phase power can be calculated. 2 watt meter யூஸ் பண்ணியே 3 phase பவர் வந்து மெஷர் பண்ணுறோம். அதுதான் என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் 3 phase பவர் யூஸிங் 2 watt meter மெத்தட். இது வந்து டிப்ளமாலையும் படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் இயர் சர்க்யூட் தியரிலையும் இருக்கும். இருந்தாலும் இதுலேயும் அந்த சிலபஸில் இருக்குது.
இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு ஃபேஸர் டயக்ராம்லாம் கவனிச்சா தான் புரியும். இதை பேஸ் பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் நிறையவே வரும். ஓகே, இது எப்படின்னு பார்க்கலாம். 2 வாட் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி 3 ஃபேஸ் பவர் மெஷர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது என்னென்னா 3 ஃபேஸ் பவர். ஓகே, இப்போ ஃபார் பேலன்ஸ்டு லோடுனா ஆர் ஃபேஸ் இம்பிடன்ஸ், ஒய் ஃபேஸ் இம்பிடன்ஸ் அண்ட் பி ஃபேஸ் இம்பிடன்ஸ் வந்து சேமாக இருக்கும். அதாவது ZA, ZB அண்ட் ZC இது ஈக்குவலாக இருக்கும். இப்படி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இதோட ரிலேஷன், அதாவது ஆர் ஃபேஸ் கரண்ட்டும் ஒய் ஃபேஸ் கரண்ட்டும் பி ஃபேஸ் கரண்ட்டும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்னா 0 ஆம்பியர் தான் நியூட்ரலில் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது இது வந்து 5 இருக்கலாம், இது -3 இருக்கும், இது -2 இருக்கும், அப்படி இருக்கும். இப்போ 5 -3 -2 அப்படின்னு ஆட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஓகே, இது வந்து கிராஃபிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது எப்படி பேலன்ஸ் லோடில் ஏன் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது ஏன் 0 வருதுன்னு. பட் இப்போ வந்து ஷார்ட்டாக நம்ம ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஓரியன்டாக நம்ம சீக்கிரம் சால்வ் பண்ணுறோம். என்னன்னா இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. Substitute 2 in, okay, leave it once again. இது எப்படி எழுதலாம்னா IB என்ன எழுதலாம், அதாவது இதிலிருந்து இது 3 ஆட் பண்ணால் 0. therefore IB is equal to எப்படி எழுதலாம், -IR -IY அப்படின்னு எழுதலாம். இது வந்து எப்படி எழுதுகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ சப்ஸ்டியூட் 2 in 1 இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். therefore 3 phase power is equal to VR into IR plus VY into IY. அதுக்கப்புறம் VB இங்கே என்ன வரும்னா IBக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணுறோம், -IR -IY. ஸோ -IR -IY இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன வரும்னா, ஓகே, இதை வந்து -VBIR இங்கே -VBIYன்னு வரும். ஸோ இதை எப்படி மாற்றலாம். இப்போ வாட் மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா, ஒரு வாட் மீட்டருக்கு என்ன சொல்லியிருந்தோம், நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ரெஷர் காயில், அதாவது பொட்டன்ஷியல் காயில் இருக்கும், அப்புறம் கரண்ட் காயில் இருக்கும். பொட்டன்ஷியல் காயிலை VR ஃபேஸ்க்கும் ஒய் ஃபேஸ்க்கும் இடையில் கனெக்ட் பண்ணுறோம். கரண்ட் காயிலை ஆர் ஃபேஸில் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம், லோடுக்கு சீரீஸாக. அதே மாதிரி பொட்டன்ஷியல் காயில் வந்து ஒய் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு கரண்ட் காயில் ஒய் ஃபேஸில் கனெக்ட் பண்ணுறோம். இப்படி இருந்தாலே 3 ஃபேஸ் பவர். இந்த கனெக்ஷனை எப்படி சொல்கிறோன்னா W1 வாட் மீட்டர், இங்கே வந்து W2 வாட் மீட்டர். தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்னென்னா 3 ஃபேஸ் பவரை இங்கே 3 வாட் மீட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இங்கே 3 வாட் மீட்டர், அதாவது இந்த மாதிரி 3 வாட் மீட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது P3 ஃபேஸ் பவர் வந்து WR WY WB இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 வாட் மீட்டர் இருக்கிறதுனால 3 மீட்டர்ஸ் இருக்கிறதுனால எரர்ஸ் வந்து அதிகமாகுது. தேர்ஃபோர் இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸ்பிரஷனை மேனிப்புலேட் பண்ணி இந்த கனெக்ஷன் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், 2 வாட் மீட்டர் W1 W2 இதை யூஸ் பண்ணியே எதை மெஷர் பண்ண போகிறோம், 3 ஃபேஸ் பவர் வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கனெக்ஷன் எப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு தான் நம்ம வந்து இப்போ கனெக்ஷன் கொடுக்கணும். லுக் அட் த டயக்ராம் கேர்ஃபுல்லி. இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோம். எது, வாட் மீட்டர் 1 கனெக்ட் பண்ணுறோம். 1 கனெக்ட் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணுறோம், இதில் பொட்டன்ஷியல் காயில் ஆர் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் கேப்பில் கொடுக்குறோம். ஓகே, ஆர் ஃபேஸ் எது இந்த இருக்குது, இது வந்து ஆர் ஃபேஸ், இது ஒய் ஃபேஸ், பி ஃபேஸ். ஸோ ஆர் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் இடையில் வாட் மீட்டர் 1ஓட பொட்டன்ஷியல் ப்ரெஷர் காயில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். தேர்ஃபோர் இதானது இதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்கு, ஆர் ஃபேஸ்க்கும், இது வந்து ஆர் ஃபேஸ்க்கும் பி ஃபேஸ்க்கும் கேப்பில். ஐஆர்னா என்னது, கரண்ட் காயில். ஐனா கரண்ட். ஸோ கரண்ட் காயில் எதில் கொடுக்குறோம், ஆர் ஃபேஸில் கனெக்ட் பண்ணுறோம். தேர்ஃபோர் இதானது W1. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ வாட் மீட்டர் 1 வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. வாட் மீட்டர் 2 எப்படி கனெக்ட் பண்ணுறோம், WYக்கும் WBக்கும். ஓகே, விஒய்க்கும் விபிக்கும்.
விஒய் எங்கே இருக்குது? விஒய்ன்றது இந்த ஃபேஸ். இதில் கரண்ட் காயில் வந்து ஐஒயில் கனெக்ட் பண்ணும். இதுதான் வந்து கரண்ட். இது வந்து ஐஆர், இங்கே ஐஒய், இங்கே இங்கே ஐபி, இங்கே ஐஒய். ஸோ கரண்ட் காயில் இங்கே கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒய்க்கும் பிக்கும் இடையில் ப்ரெஷர் காயில். ஸோ இதுதான் ஒய். இதானது W2. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 3 phase சப்ளை. ஓகேயா? ஸோ 3 phase பவர் கேன் பி மெஷர்டு வித் த ஹெல்ப் ஆஃப் 2 watt meter மெத்தட். பட் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம ஜென்ரலாக எப்படி பார்த்தோம், 3 watt மீட்டர் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் கொடுத்துருந்தோம். அதில் எரர்ஸ் அதிகமாக வர்றதுனால 2 watt மீட்டரில் இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வச்சு இந்த மாதிரி 2 watt மீட்டர் யூஸ் பண்ணியே 3 phase பவரை மெஷர் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் ஃபைனலி நமக்கு என்ன சொல்ல வரோம்னா 3 phase பவர் இஸ் ஈக்குவல் டு இந்த வாட் மீட்டர் ரீடிங்கும் இந்த வாட் மீட்டர் ரீடிங்கும் ஆட் பண்ணாலே W1 + W2. இதுவே என்னது 3 phase பவர். ஓகே, நம்ம நார்மலாக வாட் மீட்டர் எதை ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, வாட் மீட்டர் ரீடிங் எதை ரீட் பண்ணுன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரெஷர் காயில், அப்புறம் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த கரண்ட் காயில், அதாவது இந்த ப்ரெஷர் காயில், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், இந்த 2 ஃபேஸருக்கு உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். இதுதான் என்னது வாட் மீட்டர் ரீடிங். இது வந்து ஜென்ரலாக. ஓகே, இப்போ வாட் மீட்டர் 1 வந்து எதை ரீட் அவுட் பண்ணும் அப்படின்னா, வாட் மீட்டர் 1 எதை ரீட் பண்ணும், வோல்டேஜ் அக்ராஸ் ப்ரெஷர் காயில். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த வோல்டேஜ் எப்படி எழுதலாம், இது வந்து ஆர் ஃபேஸ், இது பி ஃபேஸ். அப்போ விஆர் நம்ம என்ன சொல்லணும், இந்த இடத்துல விஆர் மைனஸ் விபி. இது எப்படி எழுதலாம்னா விஆர்பின்னு எழுதலாம். விஆர்பி. அதுக்கப்புறம் இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது, ஐஆர் கரண்ட். ஸோ ஐஆர். அப்புறம் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம், இந்த ரெண்டு ஃபேஸர் ஆங்கிளுக்கு கேப்பில் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், இதுக்கு என்ன வேல்யூ எழுதலாம்? ஓகே, அதுக்கு முன்னால் W2 என்ன பண்ணலாம், W2 எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா விஒய்க்கும் விபிக்கும் இருக்குது. ஸோ எப்படின்னா விஒய்பி ப்ரெஷர் காயில், இந்த ப்ரெஷர் காயிலோட வோல்டேஜ் இன்ட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஒய். W2ல் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஒய். தேர்ஃபோர் ஐஒய். அப்புறம் இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். ஓகே, ஆங்குலர் டிஃபரன்ஸ் இதை வந்து நம்ம இந்த ஆங்குலர் டிஃபரன்ஸ் எழுதணுன்னா எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, இதுக்கு தான் என்ன வேணும்னா ஃபேஸர் டயக்ராம் வரைய தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம வந்து ஃபேஸர் டயக்ராம் வரைகிறோம். இதில் என்ன அசம்ப்ஷன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து இண்டக்டிவ் லோடு. இந்த லோடு எப்படின்னா இண்டக்டிவ் இன் நேச்சர். தேர்ஃபோர் என்னென்னா ஆர்எல் லோடு இப்படி தான் இருக்கும். ஓகே, இதில் 3 phase ஆர் ஃபேஸ் வோல்டேஜ், வி ஃபேஸ் வோல்டேஜ், பி ஃபேஸ், இது எல்லாமே லைன் வோல்டேஜ். இப்போ ஆர்எல் லோடுன்றதுனால இந்த ஃபேஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எப்படி இருக்கும்னா, ஆர்எல் லோடுன்னு என்ன இருக்கும், ஐ வந்து வி வெக்டரோட 5 ஃபேஸ் ஆங்கிளில் வந்து லேகிங்காக இருக்கும். ஸோ இதுதான் விஆர்னா ஐ வந்து இந்த மாதிரி இருக்கும், ஐஆர் வந்து லேகிங்கில் இருக்கும் 5. அதே மாதிரி ஐஒய் இதுவுமே இங்கேயுமே லேகிங் ஆகும். அதே மாதிரி விபிக்கு இந்த மாதிரி ஐபி 5 டிகிரியில் லேக் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன பவர் வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஆர்பி ஐஆர் காஸ் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம்.
விஆர்பி எங்கே இருக்குது? நமக்கு விஆர் தான் இருக்குது. விஆர்பி வேணும்னா நார்மலாக விஆர்பின்னா என்ன சொல்லுவோம்? விஆர் மைனஸ் விபி. இதை எப்படி எழுதலாம்? விஆர்பி ஈக்குவல் டு விஆர் மைனஸ் விபியை இப்படி எழுதுகிறோம். ஓகே, இது ரெண்டுக்கும் உள்ள ஈக்குவலண்ட் தான் என்னது? விஆர்பி. ஸோ நமக்கு விபி வெக்டர் தான் இருக்குது. மைனஸ் விபி எங்கே வரும்னா இதுக்கு அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டில் வரும். இதுதான் என்னது? மைனஸ் விபி. ஓகேயா? இப்போ இந்த விஆருக்கும் இந்த மைனஸ் விபிக்கும் விஆர் வெக்டர் இந்த இருக்குது, மைனஸ் விபி இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஈக்குவலண்ட் தான் என்னது? ரிசல்டன்ட் வெக்டர் தான் என்னது? விஆர்பி. ஸோ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டில் இங்கே வரும். இதானது விஆர்பி. ஓகே, இதுதான் விஆர்பி. ஓகே, ரைட். இப்போ இந்த ஆங்கிள் விஆர், விஒய், விபி இது எல்லாத்துக்குமே 120 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டில் இருக்கும். இங்கே 120 டிகிரி, இங்கே 120 டிகிரி, இங்கேயும் 120 டிகிரி. இது 3 ஃபேஸ் பவர் சிஸ்டமில் நீங்களே படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இதுக்கு 180 டிகிரி அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும்? இதிலேருந்து இது வரைக்கும் 120 அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் 180. அதாவது விபிக்கும் மைனஸ் விபிக்கும் 180, விபிக்கும் விஆருக்கும் 120. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 180 மைனஸ் 120 வந்து என்ன வரும்? இங்கே 60 டிகிரி வந்துருக்கும். அதாவது விஆருக்கும் மைனஸ் விபிக்கும் கேப்பில் ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 60 டிகிரி. அப்போ இதுக்கு நம்ம ரிசல்டண்ட்டாக இங்கே ஒன்று கொண்டு வந்தோம்ல, அது வந்து என்ன ஆங்கிள்னா 30 டிகிரி. அதாவது இதில் பாதி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ரைட். இப்போ நமக்கு எங்களுக்கும் எதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேணும்? விஆர்பிக்கும் ஐஆருக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ். விஆர்பி இங்கே இருக்குது, ஐஆருக்கு இங்கே இருக்குது. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 30, இதிலேருந்து இது வரைக்கும் 5. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னா இதிலேருந்து 30 மைனஸ் 5 தான் இந்த ஆங்கிள். தேர்ஃபோர் இங்கே என்ன வரும்? 30 மைனஸ் 5 இதுதான் வந்து இங்கே வரும். நெக்ஸ்ட்டு W2க்கு என்ன வரும்? விஒய்பி, ஐஒய் இது ரெண்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். விஒய்பி எங்கே இருக்குது? விஒய்பி இது எப்படி எழுதலாம்? விஒய் மைனஸ் விபி அப்படி எழுதலாம். விஒய் இங்கே இருக்குது, மைனஸ் விபி இந்த வெக்டர். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரிசல்ட் தான் என்னது? விஒய்பி. அப்போ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்டில் இங்கே வரும். இதானது விஒய்பி வெக்டர். இது ரெண்டுக்கும் கேப்பில் அதே 60 டிகிரி இருக்கும். ஓகேயா? ஏன்னா விபிக்கும் விஒய்க்கும் இதுவும் 120 டிகிரி, இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்னா 180 டிகிரி. ஸோ 180 மைனஸ் 120 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 60 டிகிரியில் இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரியில் இருக்கும். ஓகேயா? இப்போ எதுக்கும் ஆங்குலர் பார்க்கணும்? விஒய்பிக்கும் ஐஒய்க்கும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ். விஒய்பி வந்து இங்கே இருக்குது, ஐஒய் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரி, அதுக்கப்புறம் இன்னும் அடிஷனாக ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் 30 டிகிரி, அப்புறம் 5 டிகிரி ஆட் பண்ணால் தான் ஐஒய் வரும். ஸோ இந்த விஒய்பிக்கும் ஐஒய்க்கும் கேப்பில் என்ன எழுதணும்னா இந்த 30 + 5 இந்த ரெண்டுமே ஆட் பண்ணணும். 30 டிகிரி + 5. ஸோ மறுபடியும் எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த விஆர்பின்னா என்னதுன்னா ரெண்டு லைனுக்கு உள்ள 2 ஃபேஸ்க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இது என்னென்னா லைன் வோல்டேஜ். இது வந்து பேலன்ஸ்டு லோடுனால எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். தெர்ஃபோர் இது வந்து லைன் வோல்டேஜ். ஐஆர்னா லைன் கரண்ட். தெர்ஃபோர் ஐஎல் காஸ் 30 மைனஸ் 5. அதே மாதிரி இதுவுமே லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட். தெர்ஃபோர் விஎல் ஐஎல் காஸ் 30 டிகிரி ப்ளஸ் 5. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கொடுத்து வாட் மீட்டர் 1ஓட ரீடிங் என்ன, வாட் மீட்டர் 2ஓட ரீடிங் என்னன்னு கேட்பாங்க. 5ஓட வேல்யூ இருக்கும், லைன் வோல்டேஜ், லைன் கரண்ட், இந்த ரெண்டு வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டி வரும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 3 ஃபேஸ் பவர்னால் W1ஐயும் W2ஐயும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்.
ஓகே, இதுதான் W1, இது W2. இதை ஆட் பண்ணுறோம் எப்படி? VL IL cos 30 degree minus 5, இது வந்து W1 இந்த எக்ஸ்பிரஷன். அடுத்து W2 இங்கே என்ன பண்ணுறோம்? VL IL cos 30 degree plus 5. இதில் VL IL வந்து காமனாக எடுக்கிறோம். cos 30 degree minus 5 plus cos 30 degree plus 5. ஓகேயா? நெக்ஸ்ட்டு இது என்ன ஃபார்முலானா cos A minus B plus cos A plus B. இதை சால்வ் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 2 cos A cos B அப்படின்றது ஆன்சராக வரும். therefore இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். இதில் cos 30 டிகிரியோட வேல்யூ என்ன வரும்னா VL IL into 2 cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2 into cos 5 இப்படி வரும். இங்கே 2 gets cancelled. therefore you will get 3 phase power என்னது √3 into VL IL cos 5. இதுதான் 3 phase power. இது வந்து லைன் வோல்டேஜ்ன்றதுனால இது வந்து நம்ம ஸ்டார் கனெக்ஷன் தான் பார்த்துருக்கோம். ஸ்டார் கனெக்ஷன் இது வந்து ஸ்டார் கனெக்ஷன் தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸ்டார் கனெக்ஷனில் என்ன லைன் வோல்டேஜ் ஃபேஸ் வோல்டேஜ் ரிலேஷன்னா VL is equal to √3 V phase. ஓகே, இப்போ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 phase பவர் is equal to √3. இந்த VLக்கு பதிலாக √3 V phase, √3 V phase. ILும் I phase-உம் ஈக்குவல் தான் இதில் ஸ்டார் கனெக்ஷனில். ஸோ இது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே I phase cos 5 √3 into √3 3. therefore 3 phase equal to 3 V phase I phase cos 5. இது எப்படி சொல்லலாம்? 3 into இதுதான் என்னது சிங்கிள் ஃபேஸ் பவர். 3 into சிங்கிள் ஃபேஸ் பவர் அதுதான் என்னது 3 phase பவர். பட் இது எங்கே வேலிடுனா இது பேலன்ஸ்டு லோடாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் இது வேலிட். ஸோ இந்த ஃபார்முலா அப்புறம் இதில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ட்விஸ்டடாக வரலாம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2 வாட் மீட்டர் மெத்தடில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்டிவ் பவரும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நார்மலாக 3 phase ரியாக்டிவ் பவருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 3 into V phase I phase cos 5 பதிலாக sin 5ன்னு வரும். ஸோ இதையும் இந்த W1 W2 இந்த வாட் மீட்டர் ரீடிங்கை வச்சு நம்ம ரியாக்டிவ் பவரும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது இந்த sin 5ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்றத பார்க்கலாம். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறோம்? இந்த 3 phase ரியாக்டிவ் பவர் அப்படின்னா 3 phase ரியல் பவர் மெஷர் பண்ணும்போது W1 + W2ன்னு சொன்னோம். இங்கே W1 - W2ன்னு எழுதுகிறோம். W1 - W2 அப்போ என்ன ஆகும்? VL IL cos 30 degree minus 5 இது வந்து W1ஓட எக்ஸ்பிரஷன் மைனஸ் W2க்கு வந்து 3 into VL IL cos 30 degree plus 5. அதாவது VL IL cos A minus B minus cos A plus B. இதுக்கு என்ன ஆன்சர்னா 2 sin A sin Bன்னு வரும். You might have studied in your mathematics. 2 அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 2 sin A, ஏன்னா அது 30 டிகிரி, sin B வந்து 5 டிகிரி. ஓகே, இங்கே VL IL into 2 into sin 30ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 1/2 into sin 5. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணலாம். பட் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா VL IL sin 5. இது வந்து சிங்கிள் ஃபேஸ் பவர் தான், சிங்கிள் ஃபேஸ் ரியாக்டிவ் பவர் தான். W1 W2 ரீடிங்கையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கும். பட் நமக்கு என்ன வேணும்? 3 phase ரியாக்டிவ் பவர் வேணும். 3 phase ரியாக்டிவ் பவர்னால்
சிம்பிள் √3 மல்டிப்ளை பண்ணணும். இது ஆக்சுவலாக வந்து W1 மைனஸ் W2 அப்படின்றது ரியாக்டிவ் பவர் வந்து Q தான் அதோட நோட்டேஷன். ஸோ இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ரியாக்டிவ் பவர். பட் 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர்னால் ஒன் செகண்ட், இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ரியாக்டிவ் பவர். ஃபஸ்ட்டு நம்ம எய்மே என்னென்னா 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர் தான். 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவருக்கு என்ன ஃபார்முலா? Q3 ஃபேஸ் அப்படின்னா √3 VL IL sin phi தான் அதோட ஃபார்முலா. நமக்கு என்ன கிடைக்கும்? W1 W2 மைனஸ் பண்ணால் VL IL sin phi தான் கிடைக்கும். ஸோ அதோட √3 மல்டிப்ளை பண்ணணும். √3 W1 மைனஸ் W2. இதுலேயும் எந்த வேல்யூ வேணாலும் கிவன் டேட்டாவில் இருக்கலாம், எது வேணாலும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். இதை யூஸ் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, இப்போ ஃபேஸ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது W1 ரீடிங் இருக்குது, W2 ரீடிங் இருக்குது. பட் இந்த ஃபேஸ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அது எப்படி பண்ணலான்னா, இப்போ நமக்கு என்னென்னா 3 ஃபேஸ் ரியல் பவருக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், W1 ப்ளஸ் W2. அடுத்து Q3 ஃபேஸ், 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவருக்கு என்ன பார்த்தோம், √3 W1 மைனஸ் W2. இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். எப்படி? Q3 ஃபேஸ் பை P3 ஃபேஸ் பண்ணோன்னா இங்கே √3 W1 மைனஸ் W2, இங்கே W1 ப்ளஸ் W2. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது என்னது ஆக்சுவலாக அப்படின்னா VI, அதாவது √3 இல்லைன்னா 3 இன்ட்டு V ஃபேஸ் I ஃபேஸ். இது என்னது? sin phi. ஏன்னா அது 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர். இல்லைன்னா இதுவும் எழுதலாம். இது √3 VL IL sin phi. ஓகே, இங்கே இது வந்து ரியாக்டிவ் பவர், ரியல் பவர். ஸோ 3 இன்ட்டு V ஃபேஸ் I ஃபேஸ் cos phi. இங்கே IL cos phi. ஸோ இது ஃபுல்லாக கேன்சல் ஆகும். அதே மாதிரி இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதுறான்னா sin phi divided by cos phi is equal to √3 W1 minus W2 divided by W1 plus W2. sin phi by cos phi, sin theta by cos theta எப்படி எழுதலாம்? tan phi tan theta is equal to √3 W1 minus W2 divided by W1 plus W2. இந்த ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதிலிருந்து ஃபேஸ் ஆங்கிள் கால்குலேட் பண்ணோம்னா phi is equal to tan inverse √3 W1 minus W2 by W1 plus W2. இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதாவது ஃபேஸ் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா பவர் ஃபேக்டர் வேணும்னா பவர் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா காஸ் ஆஃப் இந்த phi ஆங்கிள் எப்படி சால்வ் பண்ணலாம் சார்? தேர்ஃபோர் ஆப்ஜெக்டிவ் கொஷனில் இந்த மாதிரி கேட்கலாம். 2 வாட் மீட்டர் மெத்தடில் என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபேஸ் ரியல் பவர், 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர், ஃபேஸர் ஆங்கிள், அப்புறம் பவர் ஃபேக்டர். ஃபேஸர் ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள், அப்புறம் பவர் ஃபேக்டர். இந்த வேல்யூ எல்லாமே வந்து இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது 2 வாட் மீட்டர் மெத்தடில். ஃபைனலாக சம்மரி அப்படின்னா ஓவராலாக இவ்வளோ தான் ஃபார்முலா. W1னா VLIL, இங்கே மைனஸ் வரும், 30 மைனஸ் 5. W2னா இங்கே ப்ளஸ். அடுத்து இது வந்து ரியல் பவர், ஆக்டிவ் பவர், ட்ரூ பவர் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேயா? இது வந்து 3 ஃபேஸ் பவர், எல்லாமே 3 ஃபேஸ் பவர் தான். அதுக்கு வந்து W1 ப்ளஸ் W2. இங்கே Q ரியாக்டிவ் பவருக்கு வந்து 3 ஃபேஸ் ரியாக்டிவ் பவர், க்யூன்னு தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ அதுனா மைனஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ யூ நீட் டு மல்டிப்ளை வித் √3. அப்புறம் tan phiக்கு இது ஃபார்முலா. இதிலேருந்து ஃபேஸர் ஆங்கிள் வேணும்னா இந்த சைடு tan இங்கிட்டு கொண்டு போனால் tan இன்வர்ஸ். அதில் பவர் ஃபேக்டர் வேணும்னா காஸ் ஆஃப் phi ஃபேஸர் ஆங்கிள், அது வந்து பவர் ஃபேக்டர். ஓவராலாக இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு லோடு, பேலன்ஸ்டு லோடு, 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம், 3 வயர் சிஸ்டம், இந்த மாதிரி கண்டிஷனில் நம்பர் ஆஃப் வாட் மீட்டர் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இங்கே எப்படின்னா 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம்
அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இதுதான் என்னது 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம். ஓகே, இதுக்கு எத்தனை, இது வந்து 3 ஃபேஸ், இங்கே வந்து பட் என்னது நியூட்ரலையும் சேர்க்கும்போது மொத்தம் 4 வயர்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம். இதில் எத்தனை வாட் மீட்டர் தேவை அப்படின்னா மினிமம் ஹவு மெனி வாட் மீட்டர்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் 3 ஃபேஸ் பேலன்ஸ்டு லோடு. பேலன்ஸ்டு லோடுனா இந்த ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸில் சேம் இம்பெடன்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆர் ஃபேஸில் என்ன பவரோ அதே தான் ஒய் ஃபேஸ் பவரும் கன்சியூம் பண்ணும், பி ஃபேஸும் அதே சேம் பவர் தான் கன்சியூம் பண்ணும். அப்போ மினிமம் எத்தனை வாட் மீட்டர் தேவை? 1 வாட் மீட்டர் இருந்தாலே போதும். ஏன்னா இது பேலன்ஸ்டு லோடுனால இங்கே என்ன, இது என்ன ரீடிங் காட்டுதோ அதே தான் இங்கேயும் ரீடிங் வரும், இந்த ரீடிங் தான் இங்கேயும் வரும். ஸோ மினிமம் எத்தனை வாட் மீட்டர் தேவை அப்படின்னா 1 வாட் மீட்டர் இருந்தால் போதும். ஓகே, ஏன்னா அது பேலன்ஸ்டு லோடு. இப்போ சப்போஸ் அன்பேலன்ஸ்டு லோடாக இருக்குது, இங்கே வந்து 50 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது, இங்கே 30 வாட்ஸ், இங்கே 20 வாட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அன்பேலன்ஸ்டு லோடுனா ஒவ்வொரு வாட் மீட்டரும் ஒவ்வொரு பவர் வந்து கன்சியூம் பண்ணும். இப்போ 3 ஃபேஸ் பவர் மெஷர் பண்ணணுன்னா 3 வாட் மீட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒவ்வொன்றும் இப்போ எல்லாமே ஒரே பவர் தான், பேலன்ஸ்டு லோடாக இருந்தால் இங்கே எல்லாமே ஒரே பவர் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ 1 வாட் மீட்டர் இருந்தாலே இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணி நம்ம 3 ஃபேஸ் பவரை கால்குலேட் பண்ணிடலாம். பட் அன்பேலன்ஸ்டு லோடில் ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு பவர் கன்சியூம் பண்ணும். அப்போ இங்கே மினிமம் 3 வாட் மீட்டர் இருந்தால் மட்டும்தான் 3 ஃபேஸ் பவரை வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இங்கே மினிமம் அன்பேலன்ஸ்டு லோடுனா 3 வாட் மீட்டர் வந்து தேவைப்படும். அடுத்து 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டம். 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டம்னா இங்கே வந்து 3 ஃபேஸ் 4 வயர் சிஸ்டம். ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ், இது 3 ஃபேஸ். 4 வயர் சிஸ்டம்னா இந்த நியூட்ரல் இருக்கும். 3 ஃபேஸ் 3 வயர் சிஸ்டம்னா இங்கே நியூட்ரல் இருக்காது. அதான் இப்போ நம்ம பார்த்தோம். 3 ஃபேஸ் ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும், இங்கே வந்து இந்த நியூட்ரல்ன்ற கனெக்ஷன் வந்து இருக்காது. ஸோ இதுக்கு எத்தனை வாட் மீட்டர் தேவை அப்படின்னா மினிமம் 2 வாட் மீட்டர் ஆர் ரெக்வயர்டு. இது பேலன்ஸ்டு லோடாக இருந்தாலும் அன்பேலன்ஸ்டு லோடாக இருந்தாலும் 2 வாட் மீட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ இது வந்து ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா W1 வாட் மீட்டர் 1 வந்து இந்த மாதிரி ரீடிங் இருக்குது, வாட் மீட்டர் 2ல் இந்த மாதிரி ரீடிங் இருக்குது, அப்போ ஃபேஸர் ஆங்கிள் என்ன, பவர் ஃபேக்டர் என்ன, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாகவே வரும். ஓகே ரைட். இப்போ கொஸ்டினில் எப்படி கேட்கலாம், if the wattmeter readings, both wattmeter readings are equal, then what will be the power factor அப்படின்னு கேட்கலாம். 2 வாட் மீட்டர் மெத்தடில் 3 ஃபேஸ் பவர் மெஷர் பண்ணுறோம், அதில் W1 W2 ஈக்குவல், இப்போ அதோட பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதாவது W1 W2 ஈக்குவலாக இருக்குது, அப்போ ஃபேஸ் ஆங்கிள் என்ன வரும், ஜஸ்ட்டு அப்ளை இந்த ஃபார்முலா W1 மைனஸ் W2 பை W1 ப்ளஸ் W2. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. இதில் வந்து W1ம் W2ம் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அப்ளை பண்ணோன்னா இங்கே W1 மைனஸ் W2ன்னு இருக்குது, இது ரெண்டும் ஈக்குவல்னால் இந்த நியூமரேட்டர் 0 ஆயிரும். 0னா tan phi is equal to 0. tan phi 0னா phi is equal to tan inverse of 0. tan inverse of 0ஓட வேல்யூ 0. ஸோ ஃபேஸர் ஆங்கிள் வந்து 0 டிகிரி. இப்போ அதோட பவர் ஃபேக்டர் என்ன வரும், cos 0ஓட வேல்யூ, இது வந்து 5 வந்து 0, இங்கே cos 0ஓட வேல்யூ 1. therefore இது என்னது யூனிட்டி பவர் ஃபேக்டர் அப்படி வரலாம். நெக்ஸ்ட்டு by using 2 watt meter method, 3 phase power is to be calculated. In such condition, watt meter reading 1 is equal to the 2 times of second watt meter reading. Then what would be the power factor? எப்படி கொஸ்டின் கேட்கலாம். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா W1 வந்து 2 times of W2 இந்த மாதிரி ரீடிங் இருக்குது. இப்போ ஃபேஸர் ஆங்கிள் பவர் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் ஜஸ்ட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். W1க்கு பதிலாக 2W2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபைனலாக என்ன ஃபேஸர் ஆங்கிள் வரும்னா, இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், 30 டிகிரின்னு வரும். ஸோ cos 30 டிகிரி வந்து √3/2. √3/2னா 0.866 லேகிங் பவர் ஃபேக்டர் ஆர் லீடிங். அதாவது இண்டக்டிவ் லோடுன்னு கொடுத்தாங்கன்னா லேகிங், கெப்பாசிட்டிவ் லோடுன்னு கொடுத்தாங்கன்னா லீடிங். ஸோ மோஸ்ட்லி வந்து இண்டக்டிவ் லோடாக தான் இருக்கும். ஸோ லேகிங்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு
இப்போ 1 வாட் மீட்டர் ரீடிங் வந்து 0ன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் W1 வந்து பாசிட்டிவ் ரீடிங் வருது, W2 வந்து என்ன ரீடிங் வருதுன்னா 0. அது ரீடிங்கே காட்டலை. வாட் மீட்டர் 2 வந்து ரீடிங்கே காட்டலை. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே W2 0 ஆயிரும், இங்கே W2 0 ஆயிரும். இது ரெண்டும் 0 ஆனால் W1 W1 கேன்சல் ஆயிரும். therefore tan phi is equal to √3. tan phi equal to √3னா ஃபையோட வேல்யூ tan inverse of √3. tan inverse of √3னா 60 டிகிரி. 60 டிகிரி. அப்போ இங்கே cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. 1/2னா 0.5 லேகிங். நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கண்டிஷன், வாட் மீட்டர் ரீடிங் 1ம் 2ம் எப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஈச் அதர். அதாவது இது வந்து வாட் மீட்டர் 1 வந்து 50 வாட்ஸ்ன்னு காமிக்குது, வாட் மீட்டர் 2 வந்து -50 வாட்ஸ்ன்னு ரீட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன், அதாவது W1 is equal to minus of W2, இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் வரும். இந்த மாதிரி இருந்தால் இதை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதோட வேல்யூ வந்து 90 டிகிரின்னு வரும். ஓகே, இங்கே என்ன வரும்? cos 90யோட வேல்யூ 0 பவர் ஃபேக்டர், 0 பவர் ஃபேக்டர். இந்த டேபிளர் காலம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அப்புறம் வந்து இந்த சம்மரி, இந்த ஃபார்மா, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது இதில் மட்டும் இல்லை, ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் நீங்கள் எந்த ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதினாலும் சரி, அப்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிப்பாக மினிமம் 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் எம்இ என்ட்ரன்ஸ் எழுதும்போது, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எழுதும்போது, எல்லா இடத்துலையுமே இந்த 3 phase பவர் யூஸிங் 2 watt மீட்டர் மெத்தட், அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன். ஓகே, நான் வந்து அசைன்மெண்ட் கொஷின்ஸ் வந்து சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.